அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா வாழைப்பழம் ரவா உருண்டை தான். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரவை, ஜீனி, பால், தேங்காய் துருவல், நெய், வாழைப்பழம் 2. ஒரு கடாயில் நம்ம இந்த ரவையை எடுத்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வேறொரு கடாயை வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு, நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வாழைப்பழம் மசிஞ்சு வந்துடும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, நல்லா மசிஞ்சு வந்துடணும். நல்லா பழுத்த வாழைப்பழமாக தான் ஈஸியாக மசிஞ்சிடும். நான் நல்லா பழுத்த வாழைப்பழம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறம் ரவை 3 டீஸ்பூன் அளவு ரவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். எல்லாமே ஒரு 5 செகண்ட் தான். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவல் நல்லா வதக்கணும். நல்லா அந்த இது நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணணும். பால் ஒரு 100 ml நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு, லாஸ்ட்டில் 3 டீஸ்பூன் அளவு ஜீனி அதில் ஆட் பண்ணி அதையும் கிளறிடணும். வாழைப்பழத்தில் ஏற்கனவே சுகர் இருக்கிறதுனால நமக்கு 3 டீஸ்பூன் அளவு இதுக்கு போதுமானது. 3 டீஸ்பூன் அளவு போட்டு அதையும் நல்லா கிளறிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிதமான சூட்டில் அதை எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சுட்டு, நம்ம இப்படியே நெய் ஆட் பண்ணி கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லட்டினா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அந்த ரவையில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் அந்த இந்த உருண்டைகளை டிப் பண்ணி அதை நெய் ஊற்றி கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஃபைனலாக இந்த லுக் தான். வாழைப்பழம் ரவா உருண்டை நமக்கு ரெடி ஆகிருச்சு கைஸ். இப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெள்ளை கிறிஸ்பினஸ்னோட உள்ளே நல்லா கொஞ்சம் லைட்டாக ஜூஸியாக நல்லா அதை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அதில் செஞ்சிடலாம். டக்குன்னு ஏதாவது பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஃபீ அமானில்லா.